ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா கத்திரிக்காய் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.